அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 8 பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் உரைநடை பகுதி செய்யுள் ஞானம் என்று சொல்லக்கூடிய செய்யுளுக்கு ஒரு வினா மட்டும் பார்த்தோம். அதுலேயும் 2 வினாக்கள் இருக்குது. 2வது வினாக்கள் பார்ப்போம். திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் தலைப்பினை எழுதி அகர வரிசைப்படுத்தி அதன் பொருளினை எழுதுக. இதை கட்டமிட்டு காட்டுவதைப் போல அதிகாரம் பொருள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்தினுடைய தலைப்பு அரண் வலியுறுத்தல், அதற்கு அரண் வலிமை உடையது என்பதை அறிதல். 2 கடவுள் வாழ்த்து, கடவுளை வாழ்த்துதல். 3 நீத்தார் பெருமை, முற்றும் துறந்த முனிவரது பெருமையை கூறுதல். 4 வான் சிறப்பு, மலையின் சிறப்பை கூறுதல். இது முதல் பகுதி பாயிரியல். அடுத்தது இல்லறவியலில் இருக்கக்கூடிய பகுதி. 1 அடக்கமுடைமை, அடக்கம் என்னும் பண்பை உடையதாகுதல். 2 அழுக்காராமை, பொறாமை குணத்தை நீக்குதல் குறித்து கூறுதல். அடுத்தது அன்புடைமை, தன்னை சார்ந்தவர்களுடன் அன்பு கொள்ளுதல் பற்றி கூறுதல். 4 இல்வாழ்க்கை, தன்னை இல்லாளோடு கூடி வாழ்தலின் சிறப்பை கூறுதல். 5 இனியவை கூறல், கேட்போருக்கு மனமகிழும் சொற்களை கூறுதல். 6 ஈகை, பிறருக்கு கொடுத்து வாழ்தலின் சிறப்பை கூறுதல். 7 ஒப்புரவு அறிதல், பிறரோடு கூடி வாழ்தலின் சிறப்பை கூறுதல். 8 ஒழுக்கமுடைமை, ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வதன் சிறப்பை கூறுதல். 9 செய்நன்றி அறிதல், பிறர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுதல். 10 தீவினை எச்சம், தீய செயல்களை செய்ய பயப்படுதல். அடுத்து நடுநிலைமை, நடுநிலைமையோடு நின்று செயல்படுகின்றதை பற்றி கூறுதல். பயனில சொல்லாமை, பயனற்ற சொற்களை சொல்லாதிருத்தல். பிறனில் விளையாமை, பிறர் மனைவியை விரும்பாதிருத்தல். புகழ்ச்சிக்குரிய செயல்பாடுகளை கூறுதல். புறம் கூறாமை, பிறரை பற்றி புறணித்து பேசாமிருத்தல். பொறையுடைமை, பொறுமை என்ற பண்பை உடையவாக இருத்தல். அடுத்தது மக்கட்பேறு, புதல்வரை பெற்றதனால் ஆய பயன் கூறுதல். அடுத்தது வாழ்க்கை துணையிடம், வாழ்க்கை துணைவியின் இலக்கணத்தை கூறுதல். விருந்தோம்பல், பகுத்துண்ணுதல் பற்றி கூறுதல். வெகாமை, அடுத்தவரின் பொருள் மீது ஆர்வம் கொள்ளாமை என்று சொல்லப்படும். அடுத்தது துறவரவியல் இருக்கக்கூடிய பகுதி. அருளுடைமை, அருள் தன்மையை உடைமையாகிக் கொள்ளுதல். அவா அறுத்தல், ஆசைகளை விட்டு விலகுதல். இன்னா செய்யாமை, பிறருக்கு தீங்கு செய்யாது இருத்தல். கல்லாமை, களவு செய்யாமல் வாழ்தல். கூடா ஒழுக்கம், தீய ஒழுக்கங்களை விட்டு ஒழித்தல். கொல்லாமை, பிற உயிர்களை கொலை செய்யாது இருத்தல். தவ முயற்சியை மேற்கொள்ளுதல். 8 துறவு, ஆசைகளை விட்டொழித்து துறவு மேற்கொள்ளுதல். அடுத்தது நிலையாமை, நிலையில்லாதவற்றை பற்றி கூறுதல். புலால் மறுத்தல், மாமிசம் போன்ற உணவுகளை உண்ணாமல் இருப்பது. மெய்யுணர்தல், உண்மைத்தன்மையை உணர்ந்து வாழ்தல். வாய்மை, உண்மை பேசுதலின் உயர்வை கூறுதல். வெகுளாமை, கோபப்படாமல் வாழ்தலின் சிறப்பு, கோபத்தின் தீமைகள் கூறுவது. அடுத்தது ஊழியல் என்று சொல்லக்கூடிய ஊழ் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் மட்டும், ஊழ் விதியின் பயன் பற்றி கூறுவது. இவ்வாறு திருக்குறளில் உள்ள அறத்துப்பாலில் உள்ள பகுதிகளை பார்த்தோம். அதற்குரிய கருத்தும் அகர வரிசைப்படி உள்ள தலைப்புகளையும் பார்த்தோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.